ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேங்க. "பலாப்பழம் தான் இங்கேருந்தே பாருடா" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் வந்து பார்த்துருந்தான். அப்புறம் கால் பண்ணி சொல்லியிருந்தான். "ஏன்டா சொன்னியே வாங்கிட்டு வந்துருக்க மாட்டியான்னு" சொல்லி அவன திட்டினேங்க. "இல்லடா நான் பார்த்துட்டு கொஞ்சம் வேலை இருந்தது வந்துட்டேன்னு" சொல்லிட்டு அவன திட்டி விட்டேன். அப்புறம் நானே போய் பழம் வாங்கிட்டு வந்தேங்க. சொல எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். கிலோ வந்து 1/4 கிலோ வந்து ரூ. 40 அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி பழமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேங்க. அப்புறம் பழம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தேன். கிலோ வந்து ரூ. 40 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பழமே வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா வந்து தேங்காய் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா கூட போய் மரத்தில் ஏறி தேங்காய் பிடுங்கிட்டு இருந்தேன். எனக்கு தான் மரமே ஏற தெரியாது. எப்படியாவது ஏறிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏறிட்டேங்க. ஏறிட்டேன், இறங்க தாங்க முடியல. ஒரு ஏறி நடுவில் உட்காந்துட்டு கொடுவல் எடுத்து வெட்டுறாங்க, வெட்டவே முடியல. கொடுவல் தான் வெட்ட முடியல, காலில் உதைக்கலான்ட்டு 4 உதைச்சேங்க. விழுந்துருச்சு எல்லா தேங்காயும். அடா பாவிங்களா, இதுக்கு வந்து கொடுவல் எடுத்துகிட்டு ஏறி இருக்க தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் கீழே இறங்க முடியாமல் அப்படியே பொறுமையாக இறங்கிட்டு அப்புறம் சுற்றியும் வந்து தென்னை மரத்தை வெட்டி விட்டுருந்தேன். அப்போ தான் குருத்துக்கு வந்து சத்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெட்டி விட்டு ஒரு 10 தேங்காய் வந்து பிடுங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னையோட கடைசி ஆட்டம். அது நினச்சா தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நாளையிலேருந்து ஆட்டம் ஆட முடியாது. நாளையிலேருந்து நோம்பே ஆரம்பிக்குதுங்க. அது நினச்சா தாங்க கொஞ்சம் இதாக இருக்குது.